வணக்கம் நேயர்களே. இந்த உலகில் விடை தெரியாத மர்மங்கள் நீண்டு கொண்டே போகின்றன. ஒவ்வொரு நிகழ்வு அல்லது சம்பவத்தின் பின்னணியில் பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன. அப்படியான சில நிகழ்வுகளின் பின்னணிகளை பற்றித்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். தலையை தடவி கொடுத்து பிரச்சனைகளை போக்கும் எக்மோர் பாபா. பாபா சில நேரத்தில் ஊரில் இருக்க மாட்டாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நம்ம வண்டியில் போகும்போது பாபா அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி அவங்க பார்த்துருக்காங்க. பட் ஆக்சுவலாக பாபா ஊரில் இருக்க மாட்டார், வேற எங்கேயோ இருப்பார். மத பாகுபாடு இன்றி மகானாக ஏற்றுக்கொள்ளும் பக்தர்கள். எக்மோர் பாபா எனக்கு அப்பா கூப்பிடுவேன். பாபா முஸ்லீம், நான் கிறிஸ்டியன். நம்ம விஷ்ணு பற்றி கேட்டாலும் பாபா சொல்லுவார், ஜீசஸ் பற்றி கேட்டாலும் சொல்லுவார், மோத்தி பாபா பற்றி கேட்டாலும் சொல்லுவார். நள்ளிரவு 12 மணிக்கு நடேசன் சுவாமிகளுக்கு காட்சி கொடுத்த அம்மன். அம்மன் உள்ள கரெக்டாக 12 மணிக்கு தியானம் பண்ணுவார். தியானம் பண்ணும்போது அந்த அம்மா வெளியே வருவா. சென்னையில் ஆச்சரியப்படுத்தும் மகான்களின் பின்னணிகள். மர்மம். மகான்களை பற்றியும் சித்தர்களை பற்றியும் ஆச்சரியமான பல்வேறு தகவல்கள் கிடைப்பதுண்டு. சென்னையில் பல சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இங்கிருக்கும் ஜீவசமாதிகளை வைத்து அறிந்து கொள்ள முடிகிறது. இன்னமும் பல மகான்கள் சென்னையில் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதற்கு ஆதாரமாக பலரை மக்கள் பின்பற்றி வருவதையும் பார்க்க முடிகிறது. மிக எளிமையான முறையில் அதிகம் பேசாத ஒரு சில நபர்களை மகான்கள் என்றும் சித்தர்கள் என்றும் சொல்லி மக்கள் வழிபட்டு வருகிறார்கள். அவர்களில் ஒருவராகத்தான் எக்மோர் பாபா என்று அழைக்கப்படும் ஒருவரை பற்றிய தகவல் நமக்கு கிடைத்தது. சென்னை எழும்பூரில் இருக்கும் இவரை பற்றி முழுமையான தகவல்கள் நமக்கு கிடைக்கவில்லை. இவரது உண்மையான பெயர் என்ன என்பதும் தெரியவில்லை. ஆனால் இவர் நெல்லூரில் இருந்து வந்தவர் என்றும் கூறுகிறார்கள். இவர் தன்னை நாடி வரும் நபர்களின் தலையில் கையை வைத்து தடவி கொடுத்து ஆசீர்வாதம் செய்கிறார். இப்படி செய்வதால் தங்களது பிரச்சனைகள் தீர்வதாக இவரை நாடி வரும் மக்கள் நம்புகிறார்கள். பல நோய்கள் குணமாகி இருப்பதாகவும் திருமண தடை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் தீர்ந்து இருப்பதாகவும் சொல்கிறார்கள். ஹெல்த் இஷ்யூஸ்னா என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நிறைய பேர் வியாதிங்களோட வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம், ஸ்டமக் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம். அவங்க இங்கே வந்துட்டு அவர் ஆசீர்வாதத்தில் குணம் ஆகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லபடியாக முடிஞ்சிருக்குது. இங்கே நான் போகிற ஒரு பெட்ரோல் பங்க்கில் அவர் பாபா கிட்டே சில நேரத்தில் வருவார், ஒரு எம்ப்ளாயி அங்கே. அவர் சொன்னார், எனக்கு ஒரு வாட்டி ரொம்ப வயிற்று வலி இருந்தது. பாபா சும்மா வயிற்றில் கொஞ்சம் கையை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணார். இவ்வளோ மாதம் இந்த வலி எந்த டாக்டர்கிட்ட காட்டி சரி வரல. பட் பாபா கிட்டே வந்துட்டு அந்த வலி எனக்கு டிஸப்பியர் ஆயிடுச்சு. இது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விஷயம் நடந்துருக்குது. பாபா கிட்டே வரும்போது நிறைய பேர் தண்ணி பாட்டில் அவர் கையில் கொடுப்பாங்க. பாபா எல்லாருமே தலை மேலே கையை வச்சு ப்ளெஸ் பண்ணுவார். சில பேர்கிட்ட அவங்க ஏதாச்சும் கேட்டால் அதுக்கு பதில் கொடுப்பாரு. அப்படி இல்லைன்னா ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடுவாங்க. அவரோட ப்ரொசீஜர் அதுதான். அவர் ரொம்ப கேள்வி கேட்டால் அவருக்கு பிடிக்காது. வந்தோம், ஆசீர்வாதம் வாங்கணும், போயிட்டே இருக்கணும். இந்த எக்மோர் பாபா பல இடங்களில் காட்சி கொடுப்பார் என்கிற தகவல் வியக்க வைத்தது. இவர் ஊரில் இல்லாத சமயங்களில் கூட இங்கே அமர்ந்திருப்பது போலவும், இங்கிருக்கும் சமயங்களில் வேறு சில இடங்களில் இருப்பது போலவும் காட்சி கொடுப்பாராம். பப்ளிக்கில் பாபா சில நேரத்தில் ஊரில் இருக்க மாட்டாங்க. பட் பாபா அந்த போஸ்டில் அங்கே உட்காந்துட்டு இருப்பார். சில பேர் என்ன சொல்லுவாங்க, நம்ம வண்டியில் போகும்போது பாபா அங்கே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அவங்க பார்த்துருக்காங்க. பட் ஆக்சுவலாக பாபா ஊரில் இருக்க மாட்டார், வேறு எங்கேயோ இருப்பார். பட் இது மாதிரி நிறைய மிரக்கிள்ஸ் ஆயிருக்குது ஆளுங்களுக்கு. ஒரு சில பேருக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, பாபா நம்ம வீட்டில்
வந்திருக்காரு. ஆனால் பாபா இங்கே தான் இருப்பார். பட் அவங்க வீட்டில் வந்துட்டு அவங்க பாபாவை அங்கே பார்த்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இவரது மகனுக்கு லயோலா கல்லூரியில் சீட் கிடைத்தது முதல் பல நிகழ்வுகள் நடந்ததற்கு எக்மோர் பாபா தான் காரணம் என்று கூறுகிறார். பாபாவை வந்து 6 வருஷமாக எனக்கு தெரியும். என் லைஃப்பில் வந்து நிறைய மிரக்கிள்ஸ் ஆகிருக்குது. பெரிய மிரக்கிள் வந்து என் பையனுக்கு காலேஜில் சீட் கிடைக்கல. லாயலா காலேஜில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், லாயலா காலேஜில் சீட்டு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம். பட் பாபா ஆசீர்வாதத்தில் பாபா ஒன்று என்கிட்ட சொன்னார், நீ வந்து நேரடியாக போ லாயலா காலேஜ்க்கு வந்து போய் நீ அப்ரோச் பண்ணு காலேஜ் அத்தாரிட்டிஸை. நான் அங்கே போயிட்டு 2 வாட்டி அப்ரோச் பண்ணேன். கடைசியாக அந்த நாள் வரும்போது அட்மிஷன் க்ளோஸ் ஆகிற நாளுக்கு நான் அங்கே போனேன். பாபாவோட ஆசீர்வாதத்தில் என் பையனுக்கு அங்கே காலேஜில் சீட்டு கிடச்சிடுச்சு. இங்கே இளநீர் கடை வைத்திருக்கும் இவருக்கு பல ஆண்டுகளாக பரிச்சயமாகி இருக்கிறார் எக்மோர் பாபா. இளநீர் விற்கும் இடத்திற்கு அருகில் எக்மோர் பாபா வந்து அமர்ந்தால் அதிகமான விற்பனை நடக்கும் என்று இவர் கூறுகிறார். இந்த கடை வந்து நான் 40-42 வருஷமாக இருக்குது. ஐயா நான் வந்து ஒரு 10-15 வருஷமாக பார்க்குறேன். வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். அவர் இங்கே வந்தாலே வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். ஆனால் கஸ்டமருங்க வந்து அவர் வந்து அங்கே சண்டை எல்லாம் இருக்காது. வந்து அமைதியாக வாங்கிட்டு வாங்கி குடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இவரது குடும்பத்தில் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நடப்பதை முன்கூட்டியே எக்மோர் பாபா கணித்து கூறியதாகவும் இவர் சொல்கிறார். நான் பொண்ணு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி கேட்டேன். அவர் இந்த வருஷம் நடக்கணும்னு, ஆனால் அந்த வருஷம் கல்யாணம் நடந்துருச்சு. நல்லபடியாக நடந்துச்சு அவர் சொன்ன மாதிரியே. பல மகான்களையும் சித்தர்களையும் வழிபடும் வழக்கம் கொண்ட பலரும் கூட இந்த எக்மோர் பாபாவை வந்து வணங்கிவிட்டு இவரது சக்தியை ஆச்சரியமாக பேசுகிறார்கள். அவர்களில் ஒருவரான இதோ இந்த நபர் எக்மோர் பாபாவுக்கு சாப்பாடு பொட்டலம் கொடுத்த பிறகு நடந்த நிகழ்வுகளை விளக்குகிறார். இந்த 2016 இந்த எக்மோர் ஏரியாவுக்கு இந்த இடத்துல தான் அவர் உட்காந்துருந்தார். அப்படி வந்தப்போ இந்த இடத்துல இன்னொருத்தரும் உட்காந்துருந்தார். அவருக்கு கால் இல்லை. அப்போ இவங்க தான் இறங்கி போய் சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாடு கொடுத்தப்போ எனக்கு சாப்பாடு கொடுத்தப்போ இவங்க என்ன பண்ணாங்க, பக்கத்தில் இன்னொரு பெரியவர் உட்காந்துருக்காரு அப்படின்ட்டு அந்த அவர் தான் பாபா, அவருக்கும் ஒரு பொட்டலம் கொடுத்தாங்க. ஐயா என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த பொட்டலத்தை வாங்கி பக்கத்தில் இன்னொரு இளநிக்கார் இருக்கார், இந்த இங்கே தான் நிற்பார், அந்த இளநிக்காருக்கு கொடுத்துட்டு ஆப்போசிட்டில் 2 பேர் இருந்தாங்க, அவங்களுக்கும் போய் கொடு அப்படின்னார். நார்மலாக நாங்கள் அன்னதானம் வந்து கால் இல்லாத கையில் அந்த மாதிரி ஆட்கள் தான் பண்ணுவோம். சரி இவர் சொல்கிறாரே அப்படின்ட்டு கொடுத்துட்டோம். ஒரு சின்ன இன்ட்யூஷன், இவர் மனுஷனாக இருக்க முடியாது, அதுக்கும் மேல்நிலையில் ஏதோ ஒன்று இருக்காரு அப்படின்ட்டு நான் திருப்பி அன்னைக்கு சாயங்காலம் வந்தேன். சாயங்காலம் வந்தப்போ அந்த முகத்தில் அவ்வளோ ஒரு தேஜஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருந்தது. அப்போ தான் புரிஞ்சது, சரி இவர் உண்மையிலேயே ஒரு மகான். இவர் எந்த ஊர் என்று தெரியாமல் இருந்த நிலையில் நெல்லூரில் உள்ள ஒரு தர்காவில் தான் இருந்தது பற்றி எக்மோர் பாபா தன்னிடம் கூறியதாகவும் அதைத் தொடர்ந்து இவரை நெல்லூர் பாபா என்று அழைப்பதாகவும் கூறுகிறார். இன்னைக்கு வரையும் ஒரு பேர்லாம் எதுவுமே தெரியாது, எங்கேருந்து வந்திருக்காருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அவரே சொன்னார், இந்த மாதிரி நெல்லூரில் ஒரு தர்காவில் இருப்பார் இவர். அங்கே நெல்லூர்லேருந்து இங்கே வந்ததுனால நாங்களாக இவரை கூப்பிட்டது வந்து முதல்ல ஆரம்பத்தில் எக்மோர் பாபான்னு சொன்னோம். அப்புறம் இந்த விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வர வர அவரை நெல்லூர் பாபான்னு கூப்பிடுவோம். முந்தி வந்து எப்படி பண்ணுவார்னா, ஒரு 15 நாள் நெல்லூரில் இருப்பார், 15 நாள் சென்னையில் இருப்பார். இவரது மனைவி பொறியியல் கல்லூரி பேராசிரியராக பணிபுரிந்து வருவதாக கூறுகிறார். கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த தான் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த எக்மோர் பாபாவை பின்பற்றுவது பற்றி இவரே ஆச்சரியத்தோடு கூறுகிறார். எனக்கு மிராக்கிளாக நான் ரொம்ப ஃபீல் பண்ணது வந்து என்னோடய ரிசர்ச் ஒர்க். நான் என்னோடய பிஹெச்டி தீசிஸ் பிரிண்ட் எடுத்து நேராக பாபா கிட்ட வந்து பிளெஸிங் வாங்கி சப்மிட் பண்ணேன். ஒரு இஷ்யூவும் இல்லாமல் அவ்வளோ இயர்லியராக யாருக்கும் தீசிஸ் வைவாலாம் நடக்காது. ஒரு
8 monthsக்குள்ளேயே வைண்டப் ஆகி ஃபுல்லாக எல்லாம் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக பாபாவோட ஆசீர்வாதத்தில் நடந்துச்சு. இது வந்து ஒரு படிப்பு சம்மந்தப்பட்டதுன்றதுனால என்னால் கிளியராக சொல்ல முடியுது. இது தவிர எக்மோர் பாபா வந்து எனக்கு வந்து அப்பா கூப்பிடுவேன். எனக்கு எல்லா டவுட்டும் எனக்கு பாபா வந்து முஸ்லீம், நான் வந்து கிறிஸ்டியன். நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த சித்தர் பாதையில். நம்ம விஷ்ணு பற்றி கேட்டாலும் பாபா சொல்லுவார், ஜீசஸ் பற்றி கேட்டாலும் சொல்லுவார், மோத்தி பாபாவை பற்றி கேட்டாலும் சொல்லுவார். எல்லாமே சொல்லுவாங்க. தான் இவரை அப்பா என்றுதான் அழைப்பேன் என்றும், இவர் தலையில் கை வைத்தாலே ஒரு சக்தி பிறக்கும் என்பதாகவும் இவர் கூறுகிறார். இதை உணர்வு பூர்வமாகத்தான் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதாகவும் சொல்கிறார். இல்லை, பாபா கை வச்சாலே வந்து நமக்கு வந்து அந்த எனர்ஜி டிரான்சிஷன் தெரியும். நான் வந்து ஆக்சுவலி சக்ரா மெடிடேஷனில் இருக்கேன். ஸோ பாபா பக்கத்தில் உட்காந்தாலே நமக்கு அந்த உணர்வு தெரியும். அவரை சுற்றி அந்த டிஸ்டன்ஸில் வந்து உட்காந்தாலே போதும். பாபா வந்து ப்ளஸ் பண்ணார்னா அது அடுத்த லெவல். அது எனர்ஜி தான், ஹெல்த்து எல்லாமே வந்து நமக்கு நல்லா இருக்கும். பிரச்சனைகள் நமக்கு என்ன இருக்குன்னு நமக்கே தெரியாது. அவர் ஆசீர்வாதம் பண்ணி சரி செஞ்சிடாது, அவ்வளோதான். இதுதான் அதுதான் நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. பாபாவுக்கு தெரியும். நம்ம போய் கேட்கவே வேண்டாம். நான் போய் கேட்கவே மாட்டேன். நான் வந்து சும்மா உட்காந்து பாபா கூட பேசிகிட்டு இருப்பேன். அவரே எல்லாத்தையுமே பார்த்துப்பார். எந்த இதுனாலும் அது அவ்வளோதான். தனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு பெண் மோசமான ஒரு நோயால் அவதிப்பட்டு வந்ததாகவும், இந்த எக்மோர் பாபாவின் ஆசியால் அந்த பெண் வலியில்லாமல் இறுதி நிலையை அடைந்ததாகவும் கூறுகிறார். எனக்கு ரொம்ப நெருங்கின என்னோட குழந்தை மாதிரி ஒரு பொண்ணுக்கான ஒரு பிரச்சனை. அந்த பொண்ணுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தது. ரொம்ப காலமாக அந்த ஹெல்த் இஷ்யூவில் இருந்தா. அப்போது நானும் என்னோடய ஹஸ்பண்டும் அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச நாளைக்கு. அப்போ நினைப்பேன், நான் பாபாட்ட வந்துட்டால் சரியாக போயிடும் அப்படின்னு எனக்கு முன்னே அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிறதுனால ரொம்ப பாபா வரணுமே நினச்சிட்டே இருந்தோம். அப்போது ஒரு காட்சி மாதிரி கொடுத்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பாபா சொன்னாங்க. சொல்லி 3ஆவது நாள் பாபா இங்கே வந்தாங்க. நாங்கள் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து பாபாவோட ஆசீர்வாதம் வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் ரெகுலராகவே பாபா கிட்ட இருந்து அந்த பொண்ணுக்கு ஆசீர்வாதங்கள் கிடச்சிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் ரெக்கவர் ஆனால் அவளது கிரிட்டிக்கல் பெயின்லெஸ்ஸாக லைஃப் முடிஞ்சிருச்சு. சித்தர்களின் ஜீவசமாதி உள்ளிட்ட பல இடங்களுக்கு வழக்கமாக சென்று வரும் இவர் ஒரு முறை தான் அடுத்து செல்ல போகும் இடம் பற்றி பாபாவிடம் கூறியதாகவும், அதற்கு அவர் போக வேண்டுமா என்று எதிர்கேள்வி கேட்டதாகவும் கூறுகிறார். இதன் பிறகு அந்த நாளில் கடுமையான புயல் வீசியதை குறிப்பிட்டு எக்மோர் பாபாவின் சக்தியை கண்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறார். மாதம் பௌர்ணமியொட்டி மக்கள்கள் வந்து ஜீவசமாதி கோயில்களுக்கு ட்ரிப்பு மாதிரி கூட்டிகிட்டு போவோம். அதாவது அவங்கவுங்க ஓன் வெஹிக்கிள்லே வருவாங்க. நாங்கள் வந்து எந்த இதுவும் இல்லாமல் அவங்கள ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம். 2 வாரத்துக்கு முன்னாடியே டேட்டு, இடம், எந்தெந்த பாயிண்ட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறதான் சொல்ல மாட்டேன். டேட்டும் டெஸ்டினேஷன் பாயிண்ட்டு இது 2 மட்டும்தான் பப்ளிஷ் பண்ணுவேன். ஸோ இந்த டேட்டு இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணோடனே நான் என்ன பண்ணேன், அடுத்த நாள் சாயங்காலம் இங்கே வந்தேன். இங்கே வந்தப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயாக்கிட்ட இந்த மாதிரி இந்த டேட்டில் ட்ரிப்பு போட்டிருக்கேன் ஐயா அப்படின்ட்டு. இப்படி பார்த்தாரு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு, போகணுமா அப்படின்னு கேட்டார். அதுதான் முதல் தடவை அவர் அந்த மாதிரி எதிர்மறையாக கேட்டது. நார்மலாக நேர்மறையாக ஆசீர்வாதம் பண்ணிடுவார். அதுதான் முதல் தடவை எதிர்மறையாக கேட்டார். நான் எதுவும் பேசிக்கல. சரி ஐயா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு அதுலேருந்து கரெக்டாக ஒரு 2 வாரமோ 3 வாரமோ தள்ளி வச்சேன். நான் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில், அதாவது நான் முதல்ல என்ன டேட்டு போட்டிருந்தேனோ அந்த டேட்டில் வந்து புயல். அன்னைக்கு போயிருந்தோம்னா எங்கள் வண்டியெல்லாம் மாட்டியிருக்கோம். இந்த எக்மோர் பாபாவை சந்திக்க நாள்தோறும் நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து செல்லும் நிலையில் அவரை சந்திக்கும் சரியான நேரம் எது என்பதையும் விளக்குகிறார்கள். ஐயாவை பார்க்குறது பெஸ்ட் டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு மேலே வாங்க. 8 மணிக்குள்ளார தரிசனம் முடிச்சிருங்க. பட் அவர் அவைலபிள் டைமிங் வந்து காலையில் ஒரு 8 மணிக்கு மேலே பப்ளிக்கு அவைலபிள் தான். அதே மாதிரி நைட்டு ஒரு 9 மணி வரைக்கும் அவர் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிடுவார். சில சமயம் 10 மணி வரைக்கும் உட்காந்துருப்பார். ஆனால் என்னை கேட்டால் சாயங்காலம் ஒரு 4லேருந்து 8, 4லேருந்து 8 கொஞ்சம் ஜனம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் காலையில் வாங்க. சென்னை தீவுத்திடல் அருகே வீர கன்னியம்மன் மற்றும் வீர சக்தி விநாயகர் அமைந்திருக்கும் ஆலயம் காண கிடைக்கிறது. இந்த ஆலயத்தின் பின்பகுதியில்
நடேச சுவாமிகள் என்பவரின் ஜீவசமாதியும் அமைந்திருக்கிறது. இந்த நடேச சுவாமிகள் என்பவர் யார்? இங்கு எப்படி அவரது ஜீவசமாதி வந்தது என்பதன் பின்னணியில் சில ஆச்சரியமான தகவல்கள் கிடைத்தன. திருவண்ணாமலை அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த நடேச சுவாமிகள் சென்னையில் உள்ள இந்த இடத்திற்கு வந்தபோது ஒரு வேப்பமரம் மட்டும் இருந்தது என்றும் ஒரு மகானின் உருவம் மற்றும் ஒரு தீபம் இவரது கண்களுக்கு தெரிந்த நிலையில் இங்கேயே தங்கி அவர் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு வந்ததாகவும் சொல்கிறார்கள். பிரிட்டிஷ் காலம், வெள்ளைக்கார காலம் அப்போ வரும்போது இந்த பக்கம் ஃபுல்லாக ஜனம் நடமாட்டம் கிடையாது, வண்டி வசதியும் கிடையாது, ஒன்றும் வண்டியே கிடையாது. இப்போ இந்த ரோட்டில் வரும்போது இந்த வேப்ப மரம் இருக்குதுங்களே, இந்த வேப்ப மரம் இந்த நாவு மரம் மாதிரி பிரம்மாண்டமான மரமாக பெரிய மரம். அப்போ அவருக்கு மேரேஜ் ஆகலை, தாத்தாவுக்கு மேரேஜ் ஆகலை. அது இங்கே வந்தால் ஒரு சாமியார் தாடி வளர்த்திங்கன்னா அகலில் விளக்கு ஏற்றிங்கன்னா அது வேப்ப மரத்தாண்ட உட்காந்துருந்துக்கிறாரு சாமியார். மறுநாள் வந்துக்கிறாரு, விளக்கும் எரியுதான், சாமியார் உக்காந்தாராம். மூணாந்து வந்தால் சாமியார் இல்லையா, விளக்கு எரியலையா, அப்படியே மறைஞ்சிட்டுக்கிறார் சாமியார். வேறு உட்கார வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. இவருக்கு மனசுக்காக அது அவர் எங்கேயோ வெளியே போய் வர முடியல, கடையில் எண்ணெய் வாங்கியாந்து அகலில் விளக்கு ஏற்றிக்கின்னு கையெடுத்து கும்பிட்டு இருந்துக்கிறாரு. ஒரு வாரம் பார்த்து கட்சி வரைக்கும் சாமியாரை வரல. அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே விளக்கு ஏற்றின்னு கொண்டு இது கன்னிமாவை முதல் தெய்வமா அந்த அம்மாவை தான் வச்சு கும்பிட்டு இருந்துக்கிறார். நடேச சுவாமிகளின் மகள் மற்றும் அவரது அத்தை மகன் ஆகியோர் இந்த கோவிலுக்கு தற்போது தொண்டு செய்து வருகிறார்கள். நடேச சுவாமிகள் இங்கு இருந்தபோது பல பக்தர்கள் குழந்தை பேறு மற்றும் திருமண தடை போன்றவற்றிற்காக இவரை நாடி வருவார்கள் என்றும் இங்கு வந்த பிறகு அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து இருக்கிறது என்பதாகவும் சொல்கிறார்கள். கோயிலுக்கு வரவங்களுக்கெல்லாம் நல்லது சொல்லுவார். ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை விபூதி கொடுப்பாங்க, பூ கொடுப்பாங்க, உடம்பும் குணமாயிடும். குழந்தை இல்லைன்னா கூட இந்த மரத்தில் வந்து தொட்டில் கட்டுவாங்க. கல்யாணம் ஆகாதவங்க இதுக்கு கயிறு கட்டுவாங்க, மஞ்சள் கயிறு கட்டுவாங்க அரச மரத்தில். எல்லாம் நல்லதே எல்லாமே நடக்கும். குழந்தையே இல்லாதவங்க வருவாங்கம்மா, 10 வருஷம் 5 வருஷம் இல்லாதவங்கலாம் வருவாங்க, சாமி கும்பிடுவாங்க. இவ தான் எல்லாமே சொல்லுவாள், எல்லாத்தையும் அவங்க உட்காரும்போதே சொல்லிவிடுவாள். அதுக்கப்புறம் வேண்டுவாங்க, வேண்டிக்கின்னு திருப்பி வந்து அதை செய்வாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. என்ன வேண்டிக்கிறாங்களோ அதெல்லாம் கொடுப்பாங்க. அப்படிலாம் வந்திருக்கு. கல்யாணம் ஆகாதவங்க வந்தாங்க, கல்யாணம் ஆக முடிஞ்ச உடனே அம்பாளுக்கு அபிஷேகம் கொடுப்பாங்க, அவருக்கும் அபிஷேகம் கொடுப்பாங்க. உடம்பு சரியில்லைனாலும் இங்கே வந்து விபூதி வாங்கின்னு போவாங்க. விபூதி வாங்கிட்டு போயிட்டு நல்லா இருக்குது. தனது தந்தை நள்ளிரவு 12 மணி நேரத்தில் அம்மனுக்கு பூஜை செய்வார் என்றும் அப்போது அம்மன் நேரடியாக அவருக்கு காட்சி கொடுப்பாள் என்றும் நடேச சுவாமிகளின் மகள் கூறிய தகவல் ஆச்சரியப்படுத்தியது. இங்கு வரிசையாக வைக்கப்பட்டிருக்கும் கற்களை அருள் ஜோதி வீர கன்னியம்மன் என்பது உள்ளிட்ட பெயர்களில் நடேச சுவாமிகள் வழிபட்டு வந்த தகவலும் கிடைக்கிறது. அம்மன் உள்ள கரெக்டாக 12 மணிக்கு தியானம் பண்ணுவார். தியானம் பண்ணும்போது அந்த அம்மா வெளியே வருவாள். அதெல்லாம் அப்பாவுக்கு தான் தெரியும், எங்களுக்கு அவ்வளோ தெரியாது. அருள் ஜோதி வீரத்தாய் சன்னதின்னு வருது. வீரக்கண்ணி வேற, அருள் ஜோதி வீரத்தாய். அவர் எழுதுனது அந்த கல்லில் எழுதி வச்சுக்குது, அருள் ஜோதி வீரத்தாய். அப்பாவே எழுதுனது பழைய கோயில் வீரக்கண்ணி அம்மன். இது கனக துர்காம்பிகை. எல்லாம் அவங்களா ஏற்படுத்தினதான் எல்லா கோயிலுமே. நடேச சுவாமிகள் உயிரோடு இருந்த போதே அவர் ஜீவசமாதி செய்யப்பட்டார் என்றும் தன்னை எப்படி ஜீவசமாதி செய்ய வேண்டும் என்பதையும் அவரே கூறிச் சென்றார் என்றும் சொல்கிறார்கள். ஆயிடுச்சுமா 101 வயசு அவர் உட்காரும்போது. அது முடிஞ்சு எல்லாம் பண்ண உடனே 34 வருஷம் ஆகுது. அவர் உயிராக இருக்கும்போதே சொல்லுவார் எங்ககிட்ட, நான் உட்காரும்போது நீங்கள் எல்லாம் செய்யணும் அதை
அது எங்களை உள்ளே இறக்கும்போது பூவோ விபூதி தழை எல்லாம் போட்டு என்னை இறக்கி வைக்கணும், அதுக்கப்புறம் அது மூடணும். இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டாரு, இது இப்படி செய்யணும் அதை அப்படி செய்யணும்னுட்டு. அவர் மூடி 1 வருஷம் பொறுத்து கும்பாபிஷேகம் பண்ணோம். இங்கே நிறுவப்பட்டிருக்கும் நடேச சுவாமிகள் சிலையின் கண்களை கூர்மையாக பார்த்தால் அதிலிருந்து ஒருவித சக்தி பரவுவதை உணர முடியும் என்றும், இப்போதும் அவர் இங்கிருந்தபடி பல அற்புதங்களை செய்து வருகிறார் என்றும் சொல்கிறார்கள். அதுவும் கிட்ட நின்று பார்க்கும்போது அவருடைய கண்ணு கூர்மையாக தெரியும். வேண்டிக்கிறவங்க வந்து நின்று பார்ப்பாங்கம்மா, நின்று பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கூர்மை அவருக்கு தெரியும். அவங்களே வந்து எங்ககிட்ட சொல்லுவாங்க, பார்வை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுமா. இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன. இதே போன்ற மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.